ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பெம்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளும் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து வீட்டு வேலை என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ்லாம் தான் வந்துட்டுருக்கோம். கடைசி நேரத்தில் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இப்போ பார்த்தாலும் சாகிற நேரத்தில் சங்கரா நடிச்சிக்கிறான் பாரு அப்படின்னு படிக்கிற விஷயத்துலேன்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃபே அப்படி தான் போகுது. கடைசி நேரத்தில் தான் கரெக்டாக ஓடுன்னு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி நம்ம எங்கே உழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் நம்ம வீட்டோட அப்டேட்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா இருந்தது, தொட்டி கட்டி இருந்தப்போ நல்லா இருந்தது. இப்போ சாண்ட் ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, பெரிய மீன் வாங்கி மீன் தொட்டி மாதிரி போட்டுடலாம். அதுக்கு மேலே வந்து ஸ்லோப் கொடுத்துடலாம். கார் ஏறும். நம்ம காரெல்லாம் ஏறாதுப்பா, ஆளுங்க வேணா நடந்து போகலாம். அந்த மாதிரி திக்னஸ்ல தான் கிளாஸ் கொடுப்பாங்க. அங்கங்க கல் வச்சு கொடுப்பாங்க. அதுல போட்டுட்டு தொட்டி போட்டுடலாம்னா அப்புறம் எப்படி ஆளுங்க எப்படி போவாங்க? இங்க குடுக்கலான்னு பார்த்து இங்கேயும் போட்டு நிரப்பி வச்சுக்கிறாங்க. இங்க டைல்ஸ் போடணும்ல, அதுதான்ப்பா. அங்க அந்த பார்க்கிங்ல அந்த பாண்டு மாதிரி வச்சுட்டு பாண்டில் கல் வச்சு நடக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா, இடையில அந்த மாதிரி பாண்டில் சின்னதா கல் கொடுக்கலான்னு பார்த்தேன். யாசையில மண்ணள்ளி போட்டாங்க. இப்போ நான் வந்து பார்க்கறதுக்குள்ள மண்ணை கொண்டு குழப்பி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணணும்னா இன்னும் லேட் ஆகும். பரவாயில்லையா? ஓகே. இப்போ நம்மளுக்கு 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதை காட்டுப்பா, 3 அடி பார்க்கிங் வந்து திரும்பி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது நம்மளுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கார் உள்ள பார்க் பண்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அங்க 2 வீலர் போறதுக்கு அங்க வச்சிருக்காங்க. 2 வீலர் போறதுக்கு தொட்டி. இப்போ இந்த இது வரைக்கும் நம்ம மண்ணு கொட்டணும். மண்ணு கொட்டி ஹைட் பண்ணாதான் டேப்பர் அடிச்சு நம்ம மேல வண்டி ஏற்ற முடியும். அது அங்கேயும் சரி இங்கேயும் சரி அப்படின்னியாச்சு. மண்ணெல்லாம் எப்போ வரும்ன்றது தெரியல. அது என்ன பண்ணுறதுன்னு புரியல நம்மளுக்கு. ஏன்னா முடியாமல் நம்ம எல்லாத்தையும் இப்போ கிராப் ரஸ்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தீங்கன்னா வந்து கொட்டிட்டு ஒரு கூட்டா சின்ன வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் மாதிரி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க மண் வேலைக்கு ஆகாது. அதனால சரி ஓகே, அது அப்புறம் பண்ணுவோம். இதை முதல்ல பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கூட 1 லோடு அடிச்சு 2 லோடு அடிச்சு 1க்கு 2 லோடாக அடிச்சு டப்புன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இன்னும் மேலெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேற லெவலில் அவுட்டர் திங்ஸ் ரெடி ஆகிடும். இன்னர் திங்ஸ் ஆஸ் யூஸ்வல் அது என்ன மேக்ஸிமம் டிலே ஆகணுமோ அவ்வளோ டிலே ஆகினுக்குது. அது அப்படியே பிபி ஏறுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பேசாமல் கடைசி நேரங்களில் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் வரும். அதனால நம்ம வாய் முடிச்சுட்டு போகலாம். ஆனால் வந்து மனசு ஒரு உள்ளு பக்கம் வந்து கொஞ்சம் புல் ஏசியில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம எப்பயுமே வந்து என்னதான் பனி பெஞ்சாலும் சூரியன் வந்து சுட்டே இருக்குமே, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்மளோட இது மனசே கூலா இருந்தாலும் 3 கட்டில் தான்ப்பா பெண்டிங். வா சும்மா நைங்க, அது 3 கட்டில் தான் பெண்டிங். வா ஆமா, பெட்டு போட்டா ஒன்றும் பெருசா தெரியாது. அது வேற விஷயம்னு வச்சுக்கோ. அது கூட பெண்டிங் இருக்காது. அது கூட டப் முடிச்சிருவாங்க. ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா காம்பவுண்ட்லாம் கட்டிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பின்னாடி உன்னோட இது காமிச்சியா பாருங்க, என் ஃப்ரிட்ஜ் 3 நாளா வாசல்லே கிடக்குது. பாவம், 3 நாளா வாசல்ல கிடக்கிறதுக்கு தான் நீ போய் வாங்குனியா? நான் சரி உள்ள எடுத்துன்னு போயிடலான்னு பார்த்தேன். இவங்க வந்துச்சு, உள்ள வச்சிருக்காங்க. அப்படியே வா, பின்னாடி போய் காட்டலாம். வா பின்னாடி போய் காட்டலாம். வா ஏறு மகேஷ் ராஜா. ஆனா என் ஆசையில மண்ணள்ளி கொட்டுறதே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சுப்பா. உன் ஆசை பெரிய ஆசையா இருக்குதுப்பா. அதனால நம்மளால முடியாதுப்பா. அம்பானியும் இவரும் தான் பண்ண வேண்டிய. எனக்கு இருக்கிற இத்தினூண்டு இடத்துல ஒரு ஃபிஷ் டேங்க் போடலான்னு பார்த்தீங்க. கீழே எவ்வளோ பேர் எவ்வளவோ ஃபிஷ் டேங்க் எல்லாம் போட்டுக்காங்க. நீ ஒரு ஃபிஷ் டேங்க் போடு, எல்லா கெட்டனமும் இதோடய ஒளியிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே டிஸ்டி எல்லாம் இங்கேயே வாசலே கழியிட்டோன்ற மாதிரி ஆயிருக்கும். பண்ணிக்கலாம். இப்போ இது முடிச்சுட்டு தோண்டி எடுத்து போட்டு அதுக்கப்புறமா ஆளை வர வச்சு பொறுமையா பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வா, என் பின்னாடி காட்டினியா? வா போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தண்ணி தொட்டி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி தொட்டி இல்லை, சமையல் தொட்டி. சரி, சமையல் தொட்டின்ற பாத்திரம் தொட்டி, பாத்திரம் கழுவுறது. ஸோ இங்கே தண்ணி இப்போ இந்த டேப்பை வந்து நம்ம இங்கே மாற்றணும். இந்த இது மோட்டரை வந்து இப்படி மேலே தூக்கி வைக்கணுமா? அந்த பக்கம் வரும். எந்த பக்கம் வரும்? இந்த லாஸ்ட்ல தான் சொன்னார், முக்கில். இங்கேருந்து எப்படி இருப்பான்? ஒர்க் எடுத்துன்னு போவானா? இல்லை, ஆல்ரெடி ஒயர் ஏதோ பைப் கனெக்ஷன் கொடுத்துக்கிறாரு. இங்கே என்ன எனக்கு தெரியாது. அது அவர் வந்தாதான் தெரியும். அப்புறம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் இங்க வச்சீங்க? காலையில இருந்து குளிக்கலன்னா, காலையில இருந்து சாப்பிடலன்னா, ஒரு வாரமா நாங்க காலையில இருந்து குளிக்கல, காலையில இருந்து சாப்பிடல தெரியுமா? ஏன்னா சரி, நீ சாப்பிடாம இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நாங்க சாப்பிடாம இருக்கணும் தான். நீ போய் சாப்பிட்டே வா அப்படின்னு. சரி, நான் வந்துடுறேன்.
என் முன்னாடி நைட்டு தூங்கினே இருக்கும்போது திடீர்னு தட்டி எழுப்பி உன்னை கண்ணா பண்ணான்னு திட்டுறா, என்னையும் திட்டுறா அப்படின்னு சிரிக்கிறான். பழகிச்சு உனக்கு அப்படின்னு. பாருங்க ஃபுல்லா காம்பவுண்ட் ஃபுல்லா கட்டியாச்சா, பூசியாச்சா. உன் தலை தெரியல பத்தியா வெளியில, நீ நிக்கிறதே தெரியல பாரு. ஆமா நிக்கிறது தெரியாது. இப்ப இந்த இதெல்லாம் வருது இல்லப்பா, இந்த இதெல்லாம் வருது இல்ல, இப்ப இதெல்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டு இது என்னது இது? இது லைனு காம்பவுண்ட் லைட் தானே, அது அப்படியே உள்ள தள்ளி விட வேண்டியது தானே. அது எதுக்கு வெளிய? அதுக்கு மேல தான் ஃப்ளோரிங் போடுவாங்கல்ல இப்ப. ஓகே, ஃப்ளோரிங்ல எல்லாம் மறைஞ்சிரும். இந்த லைட் அந்த லைட் அந்த லைட் இந்த லைட் இங்கே சுத்தி ஒரு 5 லைட், மொத்தம் 10 லைட் வாங்கணும். வாங்கப்பா வாங்க, இருக்கப்பட்ட மகராசனி வாங்க. இப்பெல்லாம் வாங்குற மாதிரி இல்ல லைட் இல்ல, இப்போதைக்கு வாங்குற ஐடியா இல்ல, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். அது தனி பட்ஜெட் போயின்னு கிடக்குது அது. சரி ஓகே, மேல காட்டுறோம் பாருங்க, வேற லெவல்ல ரெடி ஆயிருக்கு. ஆமா கைப்பிடி போட்டு இருக்காங்க. அதான் கைப்பிடி போட்டுட்டு இருக்காங்க. பால்கனியும் போட்டுருவாங்க இன்னைக்கு. பால்கனி மிரர்லாம் வந்து இதெல்லாம் வந்துடும். உள்ளுக்குள்ள தான் இன்னும் கைப்பிடி வைக்கல. சரி பரவாயில்ல, அது முதல்ல கிளீன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கைப்பிடி வச்சுன்னு போட்டுமே. அதான் அது அப்புறமா தான் வருவாங்க, ஒன்னொன்னா தான் வருவாங்க. ஒட்டுக்கா போட்டு யாரையும் ப்ரெஷர் கொடுக்க வேணாம். இது முதல்ல இவங்க ஒர்க்கை முடிச்சாலே போதும்ப்பா. அப்படியே 99% ஒர்க்கு ஃபினிஷு. வீட்டு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 100% வீட்டோட ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே ஃபினிஷ்டு தான். நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம பால் காட்சி ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதை அழகு பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து அழகுபடுத்துகிற வேலையை தான் இவ்வளோ நாள் இழுத்துச்சு. கிட்டத்தட்ட 70 டேஸ் இழுத்துருச்சு. 70 டேஸ் இழுத்து முடியுமா அப்படின்னா இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. அப்படியே முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, காம்பவுண்ட் வால் வெளிப்பக்கம் பூசியாச்சு, உள்பக்கமும் பூசியாச்சு. இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பேபிமாவோட இது சிங்க்கு, அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்துட்டோம். இங்கே ஃபுட்டு சாப்பிடுவோம். ஆமாம், 3 நாள் இதுதான், வேறு வேலையே இல்லை. நாளையிலேருந்து பார்ப்போம். என்ன புரியணும்? நாளையிலேருந்து என்னது என்ன நடக்கும் நாளையிலேருந்து? இதே மாதிரி தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சர்ப்ரைஸ். நாளைக்கு வீடியோலேயே பாருங்க. அது ஒரு சர்ப்ரைஸ். எனக்கே தெரியாது சர்ப்ரைஸ். நான் 3 நாள் இங்கே தான் காயணும்ன்ட்டு முடிவு எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா 15ஆம் தேதி நம்ம கிரகப்பிரவேசம், 14ஆம் தேதி இங்கே தங்கணும், வேலண்டைன்ஸ் டே இங்கே செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் ஆசைப்படுறேன். ஆண்டு ஒரு மாதம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு நாளைக்கு சர்ப்ரைஸ். நாளைக்கு பாருங்க. என்ன சர்ப்ரைஸ் சொல்கிறேன், கட் பண்ணி சொல்கிறேன். அவங்க அம்மா வருவாங்க, அதுதான் சர்ப்ரைஸ். அது உனக்கு சர்ப்ரைஸ், எல்லாம் சர்ப்ரைஸ். என்னப்பா பண்ணுற? அந்த சப்பலாம் உங்களுக்கு போட்டு டென்ஷன் ஆயிட்டேன். அதனால வந்து மோனா ரூம்ல வந்து கால் நீட்டி பார்த்துருக்கேன். இப்போ இங்க இருந்து எனக்கு விட்டுருவாங்க. ஆமா, இங்க வேலை இருக்குது. இன்னும் இந்த டோர் எல்லாம் போடல, அதை வேற சந்திரன் கிட்ட சொல்லணும். என்ன டோர் இருக்கு? அந்த டோர் இல்ல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திஸ் இஸ் ஃபார் சந்திரன் ஒர்க் தான். ஆமா, இவங்க ஒர்க் முடிச்சிட்டாங்க. 90% நெருக்கிட்டாங்க இன்டீரியரை. அந்த 10% தான் அழகு. அதை கொண்டு வரணும். பார்த்தியா, ஒரு ரோல் ஃபுல்லாக வந்துருக்குது ஒரு டப்பாக்கு. இல்ல ஒட்டி வச்சிருக்காங்க, அப்படி கிஃப்ட்டுக்கு ஒட்டி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த ப்ரவுன் தானே யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணி ஒட்டி வச்சிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் இப்போ கிளம்பிட்டோம். ஏன் கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் போய் எடுத்துன்னு வரணும். நம்ம எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பயங்கர ஃபாஸ்டா வேலை போயினுக்குது. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இன்னைக்கு முடிஞ்சிடும். லைட் எல்லாம் அந்த என்ன சொல்றது, சாண்ட்லியரு, அந்த ஸ்ட்ரிப் லைட் ஓட்டுறது, அது எல்லாமே இன்னைக்கு 6 மணிக்குள்ள பேக் அப் பண்ணிட்டு எல்லாத்தையும் எரிய வச்சு காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. அது வேற லெவல்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்மையா இருக்குது. ஒரு என்ன சொல்றது, நம்ம இப்போ இதெல்லாம் பார்ப்போம்ல, மூவி பார்ப்போம். மூவி பார்க்கும்போது மூவில ஒரு பெட்ரூம் காட்டுவாங்கல்ல, நல்லா கிளாஸ் பெட்ரூம்ஸ், அந்த மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி மியூசிக் தகுந்த மாதிரி லைட் தெரியுமா? அது வந்து ரிமோட் ஆப்ஷன்ல என்னமோ ரிமோட் இருக்குதாமா. டிவிக்கு பின்னாடி கலர் கலரா லைட் எரியும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதையும் செஞ்சிருக்கோம் நம்ம.
அது வந்து சும்மா வாங்கி கொடுத்தா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி நியூட்ரல்லேருந்து இது கனெக்ட் பண்ண வேண்டியது தான். கரண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணோன்னா அது பட்டன் பிளிங்காக எரியும். ஆனால் டிவி என்ன மாட்டாமல் இருக்குமே, டிவி எப்போ மாட்டுவோம்? அதெல்லாம் இவங்க எல்லாம் முடிச்சாதானே இப்போ நம்ம அங்கேருந்து கழட்டின்னு வர முடியும். ஆமாம், அதான் அது யாருப்பா பண்ணுவா? அது நம்ம எலக்ட்ரிஷியன் தான் பண்ணுவாரு. நம்ம எலக்ட்ரிஷியன்னா பிரபுவா? கீஞ்சுது என்னத்தா பண்ண போறா? பிரபுவை சாதாரணமா எடை போடுற நீ இல்லையா? அவனுக்கு இங்கேயே வேலை இருக்கும். அவன் எங்கேருந்து வந்து கழட்டி எடுத்துக்கிட்டு அப்ப அந்த ஸ்டாண்ட்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? பிரபுவே பண்றானா? பிரபுவே பண்றாரு. இல்லைன்னா சோனில தான் நீ கஸ்டமர் கேர்ல கால் பண்ணி வர சொல்லணும். அப்ப 10 நாளைக்கு நம்ம டிவியே இருக்காது. அவங்க எந்த காலத்துல வர்றது எனக்கு ஒண்ணு புரியல. அந்த சேனல்ல அந்த பிளைவுட்லயே அடிப்பாங்களா? டிவி யூனிட்லயே என்ன சேனல் பிளைவுட்லயே அடிப்பான்? ஆமா 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 ஆமா. டிவி யூனிட்லயே தான் ஹோல்ஸ் போடுவாங்களா? ஆமா ஆமா. பிரேக் ஆகாதுல்ல? ஆகாது. நம்ம அந்த வெயிட் தாங்குமாப்பா? அதான் பாத்துறல எனக்கும் 65 இன்ச்சஸ் டிவி. அதுல தானே எல்லார் வீட்லயும் போட்டிருக்காங்க. இல்ல அதுல தான் எல்லார் வீட்லயும் போட்டிருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. போட்டு 15ஆம் தேதி கிராப்ராசம் முடிஞ்சு நைட்டு ஜாலியா உட்காந்து நம்ம படம் பார்ப்பேன். ஒரு 10 நான் பாலு இங்க போயிட்டு வந்து நிக்கிறாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு கடையில போயிட்டு இன்னும் கொஞ்சம் அங்க நேர்ல போய் சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் கையில எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இன்னைக்கு நான் காலையில வர பார்க்கும்போது பாத்ரூம் ஃபுல்லா ஃபிட்டிங்ஸா இருக்கும். ஷவர் பேனல்ல மௌலி ரூம்ல எல்லாம் ஷவர் பேனல் மாட்டிட்டாங்க. இன்னும் என்னென்னலாம் மாட்டணுமோ எல்லாத்தையும் மாட்டி விட்டுருணும். மாட்டி விட்டாதான் கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி தொடச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். கரெக்டா? ஆமா, க்ளீன் பண்ணி லைட் எல்லாம் போட்டு அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஜைன்னு 2 பட்டர்ஃப்ளை பின்னாடி பறக்குமா? 40 அடிக்கு பறந்து போவேன் நானு. அது எப்ப நடக்கும்னு தெரியல. பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வாங்க போனோம். அந்த கடையில் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி தலை கிரிகிருன்னு சுற்றிடுச்சா. நான் சொல்லிட்டு தாம்பரம் தான் சானிட்டோர் தானே இருக்கானே, எப்படியே வீட்டுக்கு போய்ட்றேன். நீ கொண்டு போய் அங்கே மெட்டீரியல்லாம் இறக்கிட்டு அங்கே ப்ரொஃபைல் டோர்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. புரியல. வீடு ஃபங்க்ஷன் இந்த வாரம் 4 நாள் கூட இல்லை, என்னம்மா கட்டின்னு பானாங்க? படிக்கிட்ட லைட் இருந்துச்சா? லைட் இருக்குது, ஆனால் சென்சார்ல லைட் இல்லை. சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது. அதை மாற்ற முடியாதா? அது மாற்றத்துக்கு வேற ஆள் வரேன்ட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியல. அதனால அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கிரவுண்ட் டெஸ்ட்டுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது மிஸ்டேக்குகள் குறைகள்லாம் இருந்தால் அதுக்கப்புறம் ஆள் வர சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து ஹோம் டூர் 1.0, நாங்கள் 2.0 போடுறோம். அதில் பாருங்க ஃபுல்லாக ஃபினிஷாக இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அவங்க ரூம் அவங்க போடுவாங்க, அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பாத்ரூம் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்க முடியாது. ஏன்னா எங்களோட பாத்ரூம்க்கு எல்லா மெட்டீரியலும் பயங்கர காஸ்ட்லியா இருக்கனால பட்ஜெட் ப்ராப்ளம். ஜக்கூசில வாங்கலையா? எதுவுமே நாங்க வாங்கல. எங்க பாத்ரூம்க்கு க்ளோசெட், ஷவர் பேனல் எதுவுமே வாங்கல. க்ளோசெட் மட்டும் தான் இருக்கு. அப்ப எந்தல மட்டும் ஷவர் பேனல் ஏமாத்துறீங்களா? உந்துல மட்டும் தான் ஷவர் பேனல் இருக்குது, வேற யாரும். அத மாத்தணும். ஐயா, அத அப்புறமா மாத்தும் போது பின்னாடி மாத்திக்கலாம். இப்போ எதுவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு மாதிரி தலை கிருக்குன்னு சுச்சா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தெரியல என்னன்னு தெரியல. அவரை கூட திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான். ஓகே, பாய்.